ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு அழகான ஸ்லீவ் தான் வந்து ரோஸ் மாடல் மாதிரி வரும் சென்டரில். ஸோ அது எப்படி தைக்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஒரு டைம் பார்த்தாலும் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வந்து ஒரு 2 கிளாத் வந்து எடுத்திருக்கேன். நல்ல பக்கம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு ஸ்லீவ் நம்ம கட் பண்ணோம்னா அந்த ஸ்லீவ்லேருந்து 2 பங்கு எடுத்துக்கணும். தெளிவாக புரிஞ்சுக்கங்க. நான் ஒரு டைம் சொன்னாலும் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள், பிடிச்சிதான்னு சொல்லுங்கள். இப்போ இந்த ஒரு ஸ்லீவ் எடுத்துருக்கோம்னா இதில் வந்து 2 பங்கு எடுத்துக்கணும். இந்த 2 பங்கு வந்து 2 கிளாத் எடுத்துக்கணும். நம்ம இதே மாதிரியே ஓகேங்களா, 2 கிளாத் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி, இப்போ கெட்ட பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கரெக்டாக இப்போ இந்த நான் வச்சுருக்கிற மாதிரி வச்சுட்டு, இப்போ ஹைட்டு வந்து ஒரு 7 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. 7 இன்ச்சு அப்படின்னா ஒரு 8 இன்ச்சு ஹைட்டு, அதாவது இந்த சைடும் அரை இன்ச்சு விடுற மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு பாருங்கள், இப்போ நான் வரைகிற மாதிரி வீடியோவில் தெரியுது இல்லைங்களா, இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். அதாவது ஸ்லீவை வரைஞ்சிட்டு 2 சைடு வரைஞ்சிட்டு மேலே வந்து அரை இன்ச்சு விட்டது வந்து கோடு போட்டிருக்கோங்களா, சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டு சென்டரை வந்து அந்த லென்த்து கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லீவில் வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பாருங்கள் நீளமாக வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். அதாவது சென்டராக வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ 6 இருக்குங்களா, 3/4 வந்து அளவெடுத்தாச்சு. அதே மாதிரி வந்து 3/4 அங்கே அளவெடுத்துக்கலாம். அளவெடுத்துட்டு ஸ்கேல் வச்சு சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தான் புரியும். ஒரு டைம் தைச்சிங்கனாலும் நீட்டாக பழகிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், மேலே ஒரு அரை இன்ச்சு, இந்த சைடு ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்கேன் இல்லைங்களா, அந்த அரை இன்ச்சு எதுக்குங்கிறது தையலுக்கு அது நான் காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி ஒரு கோடு, அதே மாதிரி இந்த எண்டிலிருந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். முக்கோணம் மாதிரி அந்த கோடு வந்து நம்ம போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கணும். சரிங்களா? போட்டு இதுக்கு இந்த பக்கம் அந்த அரை இன்ச்சு கோடு போட்டுக்கிறது எதுக்குன்னா தையலுக்காக விட்டுருக்கேங்க. அந்த மேல் கோடு அது உங்களுக்கு கட் பண்ணும்போது புரியும். பாருங்கள், உங்களுக்கு திக்காக வரைஞ்சி காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணோம். இந்த அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விடணுங்க. அதே மாதிரி இந்த கை பாருங்கள், மேலே வந்து அரை இன்ச்சு மேலே வச்சு மார்க் பண்ணணும். மேலே வந்து இந்த கட் பண்ணியிருக்கிறது வந்து அதே மாதிரியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம், வரைஞ்ச மாதிரியே மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணுறங்கிறது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. எப்படி இருக்குதுன்னு நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு புரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நான் போடுற வீடியோங்கிறது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்கள். கீழே ஸ்லீவ்லேருந்து கட் பண்ணிவிட்டு அந்த அரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அது வரைக்கும் மட்டும் விட்டுறணும். விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லீவ் இந்த சைடு கட் பண்ணிவிட்டு இந்த சைடு விட்டுட்டு பாருங்கள், திருப்பி இந்த அரை இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி அந்த சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரணும். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ அந்த கோட்லேருந்து இந்த அரை இன்ச்சு இருக்கு இல்லையா, அந்த நீளத்தில் வந்து நீளமாக கட் பண்ணிக்கணும். அந்த கோடு போட்டுருக்கிறது தான் தையல் வரணுங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக விடுற துணி, எக்ஸ்ட்ரா விடுற துணி. அப்போ தான் இந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். சரியா? அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான் தையலுக்கு விட்டு நீளமாக கட் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து ஃபுல்லாக வந்து நீளமாக வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அவ்வளோதான். இப்போ நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த 2 கோடு போட்டிருக்கோம்ல, 2 கோடு போட்டிருக்கல, இந்த கோட்டில் வந்து அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக அந்த கார்னர் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி திருப்பி ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணி இவ்வளோலாம் பீஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த சென்டரில் இருக்கு இல்லையா கிளாத்து, இந்த கிளாத்தை வந்து அப்படியே உள்ளே பிரித்து பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே வெளியில் எடுத்தோன்னு வைங்க, ரோஸ் மாதிரி வரும் பாருங்கள் ஸ்லீவ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நான் பிளாக் கலரில் போட்டிருக்கேன். இன்னொரு டைம் போடும்போது வேறு கலரில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி போட்டோம்னா. எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ரோஸ் மாதிரி வருது இல்லைங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பிளாக் கிளாத்துக்கு. ஸோ இதுக்கு வந்து கீழே வந்து ஒரு பார்டர் மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கிளாத் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி வயலட் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து கலர் தெரியணுங்கிறதுக்காக தான் லைட் கலர் போட்டிருக்கேன். அந்த ஸ்லீவை வச்சு நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது சென்டரில் ஒரு பட்டன் வைக்கலாம், இல்லை அப்படியும் கூட விட்டுறலாம், அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பிளாக் ரோஸு இல்லை, ஆனால் இது பிளாக் ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது ஸ்லீவை வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து என்னோடய சேனல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைபரும் வருவாங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது தான் வந்து எனக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு. ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது ஃபால்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ தான் போட முடியும். நான் போடுறது இன்றைக்கி மேக்ஸிமம் வீடியோ போடுறேங்க. வீடியோ பாருங்கள், ஷார்ட்டும் போடுறேன், ஷார்ட்ஸும் போடுறேன், வீடியோவும் போடுறேன் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த கீழே வந்து பிசுறு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பிசுருக்கு வந்து ஒரு சின்ன பார்டர் மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கலரே எடுத்திருக்கேன். இது ஒரு சும்மா டிப்ஸ்க்காக, ஒரு மாடலுக்காக தான் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு என்ன கலர் டிசைன் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் கீழே இந்த மாதிரி அடிப்பக்கமாக வச்சு பார்டர் மாதிரி தைச்சிட்டு அப்படியே மேலே திருப்பி ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து அப்படியே பார்டர் மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு. இது வந்து டபுள் கலர்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டபுள் கலர் இது போட்டு காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்த்ததுன்னா ஓகேனா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் டபுள் கலர் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். 2 கலர் வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்லீவ் தைச்சோம்னா எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா? எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரில. அதை நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு வீடியோ போடுறேங்க நான், ஸ்லீவ் வீடியோ. ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இது போடுறேன். ஸோ இப்போ இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்லீவ் இது. ஸோ நீங்கள் இது மாதிரி ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு சின்ன பட்டன் மாதிரி வச்சோ, இல்லை பாசி இல்லை ஏதோ ஒன்று வச்சு நம்ம ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அப்படியே ஸ்டிஃபாகவே நின்றுக்கும். ஸோ நான் அது வைக்கலை, நீங்கள் வேணால் அது வச்சுக்கலாங்க. ஒரு பட்டன் மாதிரி வச்சு தையல் போட்டு